வணக்கம் நண்பர்களே. இப்போது நான் உங்களோடு பகிரக்கூடிய கவிதை சற்று வித்தியாசமானது. 1980களில் தமிழ் திரையுலகிலே கனவு கன்னியாக திகழ்ந்த காந்த கண்ணழகி சில்க் சுமிதா குறித்த எனது கவிதை. அம்மாவின் கட்டைப்பை என்ற எனது கவிதை தொகுப்பில் இடம்பெற்ற கவிதை. சில்க் சுமிதா குறித்த ஒரு மாறுபட்ட பரிமாணத்தில் எழுதிய கவிதை. இதை வாசிக்க கேளுங்கள். இவ்வுலகம் சிலுக்குகளை ஏற்பதில்லை, நிராகரிப்பதும் இல்லை. சிலுக்குகள் மோசமெனும் உலகில் அப்படியொன்றும் நேர்மை இல்லை. இரகசியமாய் ரசிக்க அதற்கு சிலுக்குகள் தேவை. விழியால் மொய்க்க சிலுக்குகள் தேவை. தேவைக்கு மட்டுமே தேவை. சிலுக்குகளின் இதயம் வரை யாரும் ஆழ்ந்து கவனிப்பதில்லை. மேலோட்டமாக ரசிக்கவே சிலுக்குகள் படைக்கப்பட்டதாக இவ்வுலகமே நம்புகிறது. சிலுக்குகள் பொய்யுரைப்பதில்லை, தன்னில் இரகசியம் காப்பதில்லை. இதனாலேயே வெளிப்படையாக பேச சிலுக்குகளுக்கு அனுமதி இல்லை. சிலுக்குகளின் நீண்ட ஆயுளை இவ்வுலகு விரும்புவதில்லை. சிலுக்குகளின் தற்கொலை பலருக்கு நிம்மதி அளிக்கிறது. சிலுக்குகளை விரும்பிய உலகம் சிலுக்குகளின் விருப்பம் குறித்தும் சிந்திக்கும் நாள் வரலாம். அந்த நாளில் இருந்தே வாழத் தொடங்குவார்கள் சிலுக்குகள். இங்கே சிலுக்கு என்பது அந்த கவர்ச்சி நடிகைகள், இந்த மாதிரி இன்னும் நிறைய பேர் அந்த கேட்டகரிக்கு வருவாங்க. அது ஒரு பூடகமாக சொல்லக்கூடிய வார்த்தையாகவும் நீங்கள் புரிஞ்சுக்கலாம். நன்றி, வணக்கம்.